அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனின் ஆடுபடை வீடுகளில் பழனி முருகன் கோயில் 3வது படை வீடாகும். அந்த முருகன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த முருகன் கோயிலோட சிறப்பும், அந்த முருகன் கோயிலில் எப்படி வழிபட்டு விரதம் இருந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இணையவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள மலை கோயில்களில் பழனி முருகன் கோயில் ஒன்று. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. முருகனுக்கு உரிய 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு பழனி ஆகும். கோவில் அமைஞ்சிருக்கும் மலையின் உயரம் 150 மீட்ரு. மொத்தம் 693 படிக்கட்டுகள் ஏறினாதான் அந்த சாமியை நம்ம பார்க்க முடியும். மலையை சுற்றி 24 கிலோமீட்டர் கிரிவல பாதை அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறு ஞானப்பணத்தில் ஆரம்பித்து கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாதர். ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியையும் காண சென்றாங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்று விதித்தார். சிவபெருமானோ தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பினாங்க. பின்னர் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவருக்கு ஞானப்பழத்தை பரிசாக கொடுப்பதாக அவர் சொன்னார். இதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தையே சுற்றி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளையாரோ தந்தையும் தாயுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. உலகத்தை வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் இது நடந்ததெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோபமாயிட்டாரு. இந்த மலையில் வந்து தங்கிவிட்டாரு. சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தினாங்க. ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானம் செஞ்சாங்க. முருகனை பழம் நீ என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் பெற்றது. மலை அடிவாரத்தில் திரு ஆவின்குடி குழந்தை வேலாயுத சாமி கோவிலும் உள்ளது. இந்த கோவிலே 6 படை வீடுகளில் 3வதாக கருதப்படுகிறது. இதற்கு ஒரு கதை உண்டு. அகஸ்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி என்னும் 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பினாங்க. தன் சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொன்னாங்க. அவனும் காவடி போல 2 மலைகளையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான். அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்தான். பின்னர் இடும்பனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டான். முருகன் இடும்பனை போல் காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றும் மலை ஏறும் வழியில இடும்பனுக்கு கோவில் இருக்கு. இங்கு இருக்கும் மூலவர் சிலை 18 சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இவர் 9 விதமான நஞ்சு பொருட்களை உருவாக்கினாங்க. இந்த 9 விதமான நஞ்சு பொருட்களை கலந்து நவபாஷனம் என்னும் மூலிகை உருவாக்கினாங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்றும் கண்டறியப்பட்டது. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷகத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்குனாங்க. அவர் உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிர்தமும் பாவலும் அபிஷேகமும் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தாங்க. கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதாகும். பெரும்பாலும் தமிழக கோவில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்தே அமைந்திருக்கும். ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்துள்ளது. இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையில் ஆதிக்கம் செலுத்தியது. பூஜைகள் என்ன அப்படின்னா, தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. விழாக்களை பொறுத்தவரையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக பழனியில் கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்க தேர் பவனியும் தினந்தோறும் மாலை நடைபெறுகிறது.
குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்கு அதிக அளவில் முருகனிடம் வேண்டி அதை முருகனுக்கு காவடி எடுத்தும் பால் பன்னீர் அபிஷேகம் செஞ்சும் முடிக்காணிக்கை செலுத்தியும் நேர்த்தி கடன் செலுத்திட்டு வருவாங்க. முருகன் முதலில் கோவித்து வந்து நின்ற தலம் 3ஆம் படை வீடு என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு ஆகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பாங்க. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் அவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி பிரசாரத்தில் பைரவர் சண்டீஸ்வரரும் இருப்பாங்க. பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள பெரியாரையுடைய தரிசித்துட்டு விட்டு பின்பு பெரிய நாயகியையும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கும் திருவாவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பே மலை கோயிலில் தண்டாதிபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானை 3 கோலங்களில் தரிசிக்கலாம். பெரியநாயகி கோயிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலும், திரு ஆவினகுடியில் மயில் மீது அமர்ந்த குழந்தை வடிவிலும், மற்றொன்று மலையில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருவாங்க. ஒரே தளத்தில் இவ்வாறு 3 கோலங்களையும் தரிசிப்பது அபூர்வமாக சொல்லப்படுகிறது. இறைவனை தரிசிக்கும் போது நம்ம சாதாரண கோலத்தில் இருப்பதை விட அலங்காரம் செய்த பின்பு கண் குளிர தரிசனம் செய்வது தான் அதிக பேர் விரும்புவாங்க. ஒரு மனிதனால் செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்கும் இறைவனின் துணை கிடைக்க ராஜ அலங்காரம் தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. திருமணத்திற்கு வரன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்றாலும் இந்த ராஜயோகத்தை நாம் பார்த்துட்டு போனால் நல்ல சிறப்பாக நடக்கும். புதுமனை வாங்குவது, விற்பது, வீடு வாங்குவது, கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கும் நம்பாமல் இயலக்கூடிய விசேஷங்களுக்கும் இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க ராஜ அலங்காரம் கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு வழிபடலாம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்திலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களும் ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்து பலன் பெறலாம். ஆண்டி கோலத்தை பெரும்பாலும் முற்றும் துறந்த ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வழிபடுவாங்க. மேலும் குடும்ப நிலையை கடந்து வாழ்பவர்களும் இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவாங்க. மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டி கோல தரிசனம் செய்வது மகத்துவமான பலன்களை கொடுக்க கூடியது ஆகும். நீங்கள் இந்த மாதிரியான கோலத்தை பார்க்கறது நல்லது. ஆண்டி கோலத்தில் பழனி முருகனை தரிசித்தால் முற்றும் துறக்க வேண்டிய இருக்கும் என்பதெல்லாம் மெய்யல்ல. ஞான காரணமான இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்குறாங்க. முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்காங்க. தீராத வழக்குகள் தீரவும், தீராத நோய்கள் விலகவும், தீர்ப்புகள் சாதகமாகவும், வழக்குகளில் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவர்கள் முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க, நோயாளிகள், வாய் பேசாத முடியாதவங்கள், உடலில் குறைபாடு உள்ளவர்கள், மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், மன இறுக்கத்தில் இருப்பவங்க ஆண்டி கோல முருகனை தரிசித்தால் சாத்வீக அவர்களுக்கு மனநிலை மாறும். மனம் சார்ந்தும் உற்றும் சமத்துவம் பெற்று அமைதி அடையும். இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்தையும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பெறுவாங்க அவங்க. இதனால் தான் ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆண்டி கோலம் மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அனைத்தையும் துறந்தவர்கள் மட்டுமல்ல, உண்மையான பக்தியுடனும் ஆத்ம ஞானத்துடனும் முருகனை மனதார வழிபடுங்கள். எவராலும் அதற்குரிய பலனை பெறுவார்கள் என்பதில் எவ்வளவு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா பழனிமலை முருகன் கோவிலுக்கு தவறாமல் நீங்கள் செல்லுங்கள். அப்போதுதான் அந்த கடவுள் நம்மளுடைய வீட்டிற்கு வரும். நீங்கள் கேட்ட வரத்தை வாரி வாரி அனைத்தும் நமக்கு கொடுக்கும். எந்த மன கஷ்டம், உடல் கஷ்டம் எல்லாமே
குறைந்துவிடும். நீங்கள் கேட்ட வரத்தை வாரி வாரி கொடுக்கும். எனவே முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு அதனுடைய பலனை பெறுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.